Dear students, good morning to all. So today we will be discussing about structure of ovum. அந்த செல்லினுடைய அமைப்பு பற்றி இன்னைக்கு வகுப்புல வந்து நம்ம பார்க்க இருக்கோம். So in the last class we have discussed about the structure of sperm. மனித விந்து செல்லுடைய அமைப்பு பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? ரைட். So இதுல உங்களுக்கு தெரியும் smallest cell is called a sperm. மிகச்சிறிய செல் அப்படிங்கிறது வந்து விந்தணு அப்படிங்கிறது தெரியும். The largest cell is called ovum or egg அப்படிங்கிறது நம்ம கடந்த வகுப்புல வந்து பார்த்தோம். ஸோ இப்போ இந்த செல் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஏ லெசித்தல் மைக்ராஸ்கோபிக் நான் கிளீடாயிக் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏ லெசித்தல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொன்னா கருவுணவு அற்ற அப்படின்னு அர்த்தம். என்ன கருவுணவு? இப்ப நம்ம பறவையில அதே மாதிரி இப்ப கோழி முட்டையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முட்டைக்குள்ள வந்து வளரக்கூடிய கருவுக்கு வந்து உணவு வந்து வேணும். ஆனா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா மனிதர்களுடைய இந்த குறிப்பா வந்து ஹியூமனுடைய ஓவம் வந்து பார்த்தோம்னு சொன்னா இங்க ஏ லெசித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஓவம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பாடிக்குள்ள வந்து இருக்கு. சோ அது வந்து உள்ள வந்து பாடிக்குள்ள வந்து வளருவதனால வளரக்கூடிய கருவுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பிளாசண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்சேய் இணைப்பு திசு மூலமாக வளரக்கூடிய கருவுக்கு வந்து உணவு வந்து போகும். அப்ப இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்ட அணுவை பொறுத்த வரைக்கும் ஏ லெசித்தல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா மைக்ராஸ்கோபிக், சோ மிக மிக அளவுல சிறியது, அண்ட் நான் கிளீடாயிக். ஸோ இப்போ முட்டை எக்கை சுற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ சாதாரண இப்போ கோழி முட்டையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் வந்து கால்கேரியஸ் செல் வந்து இருக்கும், ஓடு வந்து இருக்கும். ஆனால் மனிதனுடைய அண்ட செல்லை சூழ்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஓடு வந்து இருக்காது. ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் நான் கிளீடாயிக், ஸோ வித்தவுட் ஷெல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே. ஸோ இட் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு வேரியஸ் கேட்டகரிஸ். ஸோ ஒரு முட்டையில கரு வளர்ச்சிக்கு தேவையான கரு உணவு இருக்குதா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து முட்டைகளை வந்து நம்ம பல வகைகளாக பிரிக்கலாம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஏ லெசித்தல் அண்ட் நான் கிளீடாயிக் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லியிருக்கிறோம். ரைட். ஸோ ஏ லெசித்தல் அப்படின்னு சொன்னா தேர் இஸ் நோ யோக் பிரசன்ட் இன் தி இன்சைட் த எக் அப்படிங்கறது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து பார்த்தோம்னு சொன்னா இது வந்து ஹாப்ளாய்டு ஃபீமேல் கேமிட், அது உங்களுக்கு தெரியும். ஸோ எக் ஆர் ஓவம் அப்படிங்கறது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு பெண் இனச்செல். ஸோ இதனுடைய சைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இட் இஸ் அபவுட் 0.1 மில்லிமீட்டர், அதாவது 100 மைக்ரான். ஸோ இது மியூ அப்படிங்கிற லெட்டர்ல வந்து நம்ம குறிப்போம். ரைட். இப்போ இதனுடைய ஸ்ட்ரக்சர்ல என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன அமைப்புகள் என்னென்னலாம் அமைப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுதான் ஒரு மனிதனுடைய அண்ட செல்லினுடைய டயக்ராம். ஸோ உள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நடுவில் நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸ் வந்து வெளியே இது பெரிய வெளிப்புற பகுதி லார்ஜர் நியூக்ளியஸ் நம்ம வந்து ஜெர்மினல் வெசிக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியஸ் பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பகுதி வந்து இது நம்ம சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சைட்டோபிளாசம் இது நியூக்ளியஸ், இது வந்து சைட்டோபிளாசம். அதுக்கு அடுத்தது இந்த எக் செல்ல வந்து கவர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 3 மெம்பரேன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து விட்டலின் மெம்பரேன். தென் அதுக்கு அடுத்தது ஜோனா பெலுசிடா. ஸோ இன்னர் கால்டு விட்டலின் மெம்பரேன், மிடில் ஜோனா பெலுசிடா அண்ட் அவுட்டர் கால்டு கரோனா ரேடியேட்டா அப்படின்னு சொல்லி பெண்ணினுடைய அண்டச்செல்லை சூழ்ந்து 3 உரைகள் வந்து இருக்கு அப்படிங்கறது நம்ம பார்க்க ஒவ்வொன்றை பத்தி டீடைலா வந்து நம்ம பார்க்கலாம். ரைட்டா. ஸோ அப்ப இதுல ஏ லெசித்தல் மைக்ராஸ்கோபிக் அண்ட் நான் கிளீடாயிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்ப அதுக்கு அடுத்தது இப்ப நியூக்ளியஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் ஆஃப் எக் அப்பியர்ஸ் லார்ஜ் கால்டு ஜெர்மினல் வெசிக்கிள். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து நியூக்ளியஸ். ஸோ இந்த நியூக்ளியஸ் வந்து அளவுல பெருசா இருக்கு. ஸோ இந்த இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா ஜெர்மினல் வெசிக்கிள் அப்படின்னு பேர். ஸோ நியூக்ளியஸ் ஆஃப் எக் அப்பியர்ஸ் லார்ஜ் இஸ் கால்ட் ஜெர்மினல் வெசிக்கிள் அப்படின்னு பேர், வளர்ச்சி பை அப்படின்னு பேரு. சோ அத சூழ்ந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா நியூக்ளியஸ் சூழ்ந்து வந்து சைட்டோபிளாசம் வந்து இருக்கும். சோ இது வந்து கார்டெக்ஸ் ரீஜியன். சோ இந்த பகுதியில வந்து இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்துக்கு வந்து நம்ம எக்ஸோபிளாசம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இன்னொன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஊப்ளாசம். சோ ஜெனரலா வந்து என்னன்னா சைட்டோபிளாசம் ஆஃப் த எக் இஸ் கால்டு ஊப்ளாசம் அப்படின்னு பேரு. சோ இந்த சைட்டோபிளாசத்துல என்ன இருக்கும் உங்களுக்கு தெரியும்,
செல்லுலார் ஆர்கனல்ஸ். அந்த செல்லுக்கு உள்ள வந்து பார்த்தோம்னா நிறைய செல்லுலார் ஆர்கனல்ஸ் வந்துட்டு இந்த சைட்டோபிளாசத்துல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, சோ இதுல வெரி இம்பார்ட்டன்ட் மேஜர் போர்ஷன் ஆஃப் த சைட்டோபிளாசம் அதாவது இந்த நியூக்ளியஸ் சூழ்ந்து சைட்டோபிளாசம் இருக்கு. சோ சைட்டோபிளாசம் ஆஃப் த எக் இஸ் கால்ட் ஓப்ளாசம் அப்படின்னு பேர். ரைட், அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுலதான் அதான் இங்க எழுதி இருக்கிறோம். எக்ஸ்டர்னல் எக் கார்டெக்ஸ் எக்ஸோபிளாசம், இன்டர்னல் சைட்டோபிளாசம் கால்டு ஊப்ளாசம் அப்படின்னு பேரு. இந்த ஊப்ளாசத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியஸ் இருக்கும், பிளஸ் செல்லுலார் ஆர்கனல்ஸ் அண்ட் தென் வெரி வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் யோக் சாக் வந்துட்டு இருக்கும். ரைட், சோ இது வந்துட்டு ஊப்ளாசம். சோ இது நியூக்ளியஸ், ஜெர்மினல் வெசிக்கிள், சைட்டோபிளாசம். சோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஊப்ளாசம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ரைட், அதுக்கு அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த அதுலயே நியூக்ளியஸை பத்தி இன்னொன்னு சொல்லணும். என்ன அப்படின்னு சொன்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல பார்த்தோம்னா என்ன இருக்கும் சார் அப்படின்னா இந்த நியூக்ளியஸ்குள்ள n நம்பர் ஆஃப் குரோமோசோம் இல்லைங்களா, ஹாப்ளாய்டு நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்துட்டு இந்த நியூக்ளியஸ்ல வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கவரிங்ஸ். இப்பதான் சொன்னேன் பெண்ணினுடைய அண்டசெல்லை சூழ்ந்து வந்து 3 உரைகள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம். சோ பாருங்க டயக்ராம் கவனிங்க. சோ இது வந்துட்டு சைட்டோபிளாசம், சோ இது வந்து இன்னர் மெம்பரேன், இது மிடில், இது அவுட்டர். சோ அப்ப இந்த இன்னர் மெம்பரேனுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு பேரு விட்டலின் மெம்பரேன் அப்படின்னு பேரு. அடுத்து மிடில் இது வந்து ஜோனா பெலிசிடா அண்ட் அவுட்டர் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கரோனா ரேடியேட்டா அப்படின்னு பேர். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு உரைகளை பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் மெம்பரேன், விட்டலின் மெம்பரேன். சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எக் ஊப்ளாசம் கவர்டு தின் டிரான்ஸ்பரண்ட் மெம்பரேன் கால்டு விட்டலின் மெம்பரேன். சோ இது வந்து எதை கவர் பண்ணி இருக்குது, இந்த சைட்டோபிளாசம் இல்லைங்களா, இந்த ஊப்ளாசத்தை கவர் பண்ணி இருக்கக்கூடிய இந்த இன்னர் மெம்பரேனுக்கு என்ன பேரு, விட்டலின் மெம்பரேன் அப்படின்னு பேரு. இந்த விட்டலின் மெம்பரேன் வந்து பார்த்தோம்னு சொன்னா இட்ஸ் ஆல்சோ கால்டு எக் மெம்பரேன் அப்படின்னு பேரு. ஏன் அப்படின்னு சொன்னா இந்த விட்டலின் மெம்பரேன் எங்க எதுல இருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அண்டர் செல்லே வந்து இந்த விட்டலின் மெம்பரேன் வந்து இன்னர் மெம்பரேன் சொல்லக்கூடிய இந்த விட்டலின் மெம்பரேன் வந்து உருவாக்குறதுனால இந்த விட்டலின் மெம்பரேன் ஆல்சோ கால்டு எக் மெம்பரேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் and it is secreted by the egg itself அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்த 3 உரைகள்ல ஃபர்ஸ்ட் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன் அதாவது விட்டலின் மெம்பரேன் அப்படிங்கறத பத்தி பார்த்தாச்சு. அடுத்து ரெண்டாவது செகண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா that is middle membrane called zona pellucida. இங்க டயகிராம்ல பாருங்க இது விட்டலின் மெம்பரேன், அதுக்கு அடுத்து இங்க ப்ளூ கலர்ல போட்டிருக்கேன் பாருங்க இது வந்துட்டு zona pellucida அப்படின்னு பேர். இந்த ஜோனா பெலிசிடா அப்படிங்கிறது மிடில் கவரிங் மெம்பரேன். இட் இஸ் செக்ரேட்டட், இது வந்து ஒரு நான் செல்லுலார். சோ இதுல வந்து எந்த விதமான செல்களும் வந்து கிடையாது. அண்ட் கிளைகோப்ரோட்டீனேசியஸ் மெம்பரேன். சோ கிளைகோ புரத மூலக்கூறுகளால் வந்து உருவானது. இதுல எந்த விதமான செல்களும் கிடையாது. இட் இஸ் a நான் செல்லுலார் மெம்பரேன் அண்ட் ஏ செல்லுலார் ஜெல்லி லைக் அப்பியரன்ஸ். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மெம்பரேன் எப்படிப்பட்டதா இருக்குன்னா ஒரு பளபளப்பான ஒரு ஜெல்லி மாதிரியான அமைப்பினை கொண்ட ஒரு பாதுகாப்பு உரையாக வந்து இட் ப்ரொடெக்ட்ஸ் தி செல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஜோனா பெலிசிடா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வந்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த ஜோனா பெலிசிடா அப்படின்னு சொல்லக்கூடிய நடுப்பகுதி, நடு உரை இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் ஸ்ட்ரக்சரலி ஆல்டர்டு எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன், கருவுறுதல் நடந்த பிறகு இந்த நடு உரைன்னு சொல்லக்கூடிய இந்த ஜோனா பெலிசிடான் சொல்லக்கூடிய இந்த உரையானது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஸ்ட்ரக்சரலி ஆல்டர்ட் எப்ப அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரைட், அப்ப நாம எக்க வந்து கவர் பண்ணி இருக்கக்கூடிய உரைகள்ல ஃபர்ஸ்ட் ஒன் விட்டலின் மெம்பரேன் பத்தி பார்த்தோம், இன்னர் மெம்பரேன். ரெண்டாவது மிடில் நடுவுல இருக்கக்கூடிய இந்த உரை ஜோனா பெலிசிடாவை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து மூன்றாவது உரை என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அவுட்டர், மூன்றாவதா காணப்படக்கூடிய வெளிப்புற உரை என்ன பேர் அப்படின்னா கரோனா ரேடியேட்டா அப்படின்னு பேர். இங்க போட்டிருக்கேன் பாருங்க எல்லோ கலர்ல கரோனா ரேடியேட்டா அப்படின்னு பேர். இந்த கரோனா ரேடியேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா
outer surface of the corona radiata are several radially elongated cells forming corona radiata. So இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரேடியலி அரேஞ்ச்டு செல்ஸ்னால வந்து உருவானதுதான் இந்த மூன்றாவது வெளிப்புறமாக காணப்படக்கூடிய உரை. இந்த உரைக்கு பேரு கரோனா ரேடியேட்டா அப்படின்னு பேரு. இந்த கரோனா ரேடியேட்டான்னு சொல்லக்கூடிய இந்த உரை இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் எதனால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா கிரானுலோசல் செல்ஸ் ஆர் ஃபாலிகுலார் செல்ஸ். ஸோ நிறைய ஃபாலிகுலார் செல்ஸ் எல்லாம் வந்து இணைந்து உருவாக்கப்பட்ட இந்த வெளி உரைக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா கரோனா ரேடியேட்டா அப்படின்னு பேரு. ரைட், கரோனா ரேடியேட்டா அப்படின்னு பேரு. அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமா இதுல இந்த அண்டர் செல்ல பார்த்தோம்னா போல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், துருவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ 2 போல்ஸ் ஆஃப் எக். என்னென்ன சார் 2 போல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் இஸ் கால்ட் அனிமல் போல் அண்ட் அனதர் ஒன் இஸ் கால்ட் வெஜிடல் போல். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், கவனிங்க. அனிமல் போல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா விலங்கு துருவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ எந்த இடத்துல வந்து நியூக்ளியஸ் வந்து அதனுடைய அடர்த்தி வந்து அதிகமாக இருக்குதோ இந்த பகுதியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அனிமல் போல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நேர் எதிராக காணப்படக்கூடிய இந்த பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா வெஜிடல் போல், தாவர துருவம் அப்படின்னு பேர். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இப்ப 2 துருவம் இருக்குன்னு சொன்னோம். ஒன்னு அனிமல் போல், அனதர் ஒன் இஸ் வெஜிடல் போல். அனிமல் போல்ங்கிறது என்னன்னு சொன்னேன், நியூக்ளியஸ் எந்த இடத்துல இருக்கு. பொதுவா நியூக்ளியஸ் வந்து சென்டர்ல வந்து இருக்காது. சோ இப்ப உதாரணத்துக்கு இப்ப இந்த பகுதியில இருக்குதுன்னு வச்சீங்க, இப்ப நியூக்ளியஸ் இங்க இருக்குது, இது நியூக்ளியஸ், இது ஜெர்மினல் வெசிக்கிள்னு சொன்னா இப்ப இதுல வந்து எது அனிமல் போல், இதுதான் அனிமல் போல். அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது இது வந்து வெஜிடல் போல். அப்ப எந்த பகுதியில உட்கருவினுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதிக்கு அனிமல் போல்னும், அதுக்கு ஆப்போசிட்ல நேர் எதிராக இருக்கக்கூடிய பகுதியை நம்ம வெஜிடல் போல்னு சொல்லுவோம். எப்பொழுதுமே இன்னொன்னு என்ன, அது மட்டும் இல்ல, இந்த பகுதியில தான், இந்த அனிமல் போல்னு சொல்லக்கூடிய பகுதியில தான் சைட்டோபிளாசத்தினுடைய அடர்வு வந்து மிக அதிகமாக இருக்கும். அதே சமயத்துல ஸ்பெர்ம் எந்த பகுதியில வந்து என்டர் ஆகும் உள்ள அப்படின்னு சொன்னா அண்டர் செல்லுக்குள்ளாக விந்து செல்லானது எந்த பகுதியில எந்த துருவத்துல வந்து உள்நோக்கி நுழையும்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த அனிமல் போல்னு சொல்லக்கூடிய விலங்கு துருவத்திலிருந்து தான் உள்ள வரும். ஓகே, சோ இங்க போட்டிருக்கேன் பாருங்க. சோ இந்த மாதிரி, ரைட். சோ இது வந்து நம்ம எதை பத்தி பேசிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா போல்ஸ் ஆஃப் தி எக், அனிமல் போல் அண்ட் வெஜிடல் போல், ரைட். சோ இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். சோ இதை மீண்டும் வந்து ஒரு முறை வேகமா நம்ம வந்து அதுக்கு அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான பாயிண்ட், பெரிவிட்டலின் ஸ்பேஸ் அப்படின்னு ஒரு பகுதி. பெரிவிட்டலின் ஸ்பேஸ் அப்படின்னு பேர். விட்டலின் புற இடைவெளி அப்படின்னு பேர். ஒண்ணும் இல்லைங்க, இப்ப இது பாருங்க. சோ இது வந்து விட்டலின் மெம்பரேன், இது வந்து ஜோனா பெலிசிடா. இந்த விட்டலின் மெம்பரேனுக்கும் ஜோனா பெலிசிடாவுக்கு இடையில ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. சோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிவிட்டலின் ஸ்பேஸ் அப்படின்னு பேர். சோ இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட். சோ இப்ப வேகமா ஒரு முறை பத்தி மீண்டும் ஒரு முறை நம்ம அண்டர் செல்லை பத்தி பார்க்கலாம். சோ அண்டர் செல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இட் இஸ் ரவுண்டட் இன் ஷேப், ஏலிசித்தல் அப்படின்னு சொன்னா இங்க வந்து யோக் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவுணவு வந்து கிடையாது, மைக்ரோலெசித்தல் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மைக்ராஸ்கோபிக் அண்ட் நான் கிளீடாய்க் அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்ணினுடைய அண்டர் செல்லானது வந்து ஓடு அற்றது. அதுல ரொம்ப முக்கியமா வந்து பார்த்தோம்னா இட் இஸ் அண்ட் நான் மொட்டைல். இது வந்து அதே மாதிரி ஆணுடைய விந்து செல் வந்து நகரக்கூடிய திறன் உடையது, ஆனால் பெண்ணினுடைய அண்டர் செல் என்பது நகரும் தன்மையற்றது. சோ மொட்டைல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மூவ்மெண்ட் அப்படின்னு பேரு. சோ நான் மொட்டைல், ஏலிசித்தல், there is no yolk present inside the egg. மைக்ரோஸ்கோபிக், மிக மிக அளவில் வந்து சிறியது அப்படின்னு சொன்னோம். நான் கிளீடாயிக், அண்டத்தை சூழ்ந்து வந்து மேல வந்து பார்த்தோம்னு சொன்னா ஓடு என்பது வந்து கிடையாது. there is no ஷெல், அதுதான் நம்ம நான் கிளீடாய்க்னு சொல்றோம். சோ ஹாப்ளாய்டு, பெண்ணினுடைய அண்டர் செல் என்பது ஹாப்ளாய்டு ஃபீமேல் கேமெட். இதனுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 0.1 மில்லிமீட்டர், அதாவது 100 மைக்ரான்ஸ் அப்படின்னு சொன்னோம். சோ நியூக்ளியஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நியூக்ளியஸ் ஆஃப் த எக் அப்பியர்ஸ் லார்ஜ், இஸ் கால்ட் ஜெர்மினல் வெசிக்கல். சோ இதான் வந்து நியூக்ளியஸ், இதை சுத்தி இது வந்து ஜெர்மினல் வெசிக்கல், வளர்ச்சி பைன்னு சொல்றோம். சோ அதை சூழ்ந்து சைட்டோபிளாசம் இருக்கும். சோ கார்டெக்ஸ் ரீஜன்ல காணப்படக்கூடிய பகுதி நம்ம எக்ஸோபிளாசம்னு சொல்லுவோம். இந்த சைட்டோபிளாசத்துல நிறைய செல்லுலார் ஆர்கனல்ஸ் வந்து இருக்கும்.
சோ மெஜாரிட்டி வந்து சைட்டோபிளாசம் வந்து இருக்கிறதுனால இந்த சைட்டோபிளாசம் ஆஃப் த எக் இஸ் கால்ட் வந்து ஊப்ளாசம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஊப்ளாசத்துல என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கும்போது கண்டைன்ஸ் நியூக்ளியஸ், செல்லுலார் ஆர்கனல்ஸ் அண்ட் வெரி வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் யோக் சாக் வந்துட்டு பிரசன்ட் ஆகும். ரைட். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா இந்த அண்ட செல்லை சூழ்ந்து 3 உறைகள் காணப்படுகிறது. ஒன்னு வந்து பார்த்தோம்னா இன்னர் விட்ரலின் மெம்பரேன், மிடில் ஜோனா பெலிசிடா அண்ட் அவுட்டர் கால்டு கரோனா ரேடியேட்டா அப்படின்னு பார்த்தோம். இந்த விட்டலின் மெம்பரேனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட் மெம்பரேன் அப்படின்னு பார்த்தோம். இந்த விட்டலின் மெம்பரேன் எங்கிருந்து உருவாகுதுன்னு சொன்னா அண்ட செல்லே வந்து இந்த விட்டலின் மெம்பரேனை உருவாக்குறதுனால இதுக்கு பேரு வந்து எக் மெம்பரேன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அடுத்து மிடில் ரெண்டாவதா இருக்கக்கூடிய இந்த உரை வந்து பார்த்தோம்னா ஜோனா பெலிசிடா. இது வந்து ஒரு திக் மெம்பரேன், ஜெல்லி லைக் அப்பியரன்ஸ் வந்து கொண்டதாக இருக்கு. இட் இஸ் ஸ்ட்ரக்சரலி ஆல்டர்ட் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். கருவுறுதல் நடந்த பிறகு இந்த அமைப்பானது வந்து மாறக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி மிக முக்கியமா வந்து பார்த்தோம் ஜோனா பெலிசிடா. அதுக்கு அடுத்தது மூன்றாவதா இருக்கக்கூடிய வெளி உரை கரோனா ரேடியேட்டா. இதுவும் வந்து திக் மெம்பரேன். சோ இது எதனால ஆகுது அப்படின்னு சொன்னா இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் கிரானுலோசா ஆர் ஃபாலிகுலர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இந்த ஜோனா பெலிசிடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோனா பெலிசிடா, the space between the vitelline membrane and the zona pellicida is called the perivitelline space அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். So this is what about the structure of ovum. Thank you.